வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350. இந்த வண்டி பார்த்தீங்களாக்க 2024 மாடலு. மொத்தமே ஒரு 2.5 மாதம் தான் ஆகுது வண்டி. இந்த வண்டி எடுத்த கஸ்டமர் பார்த்தீங்களாக்க கரிலா 450 எடுக்கிறதுனால அந்த வண்டியை வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டாரு. வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே 550 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. ரெடி கேஸ் வண்டி TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கு. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் ஸ்டெல்த் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனிலே இன்ஃபீல்டா அலாய்வில் எல்லாமே வந்துடும். கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக பார்த்தீங்களாக்க பம்பரு மிரர் எல்லாமே போட்டிருக்காரு. மற்றபடி வண்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வண்டி தெளிவாக இருக்குது. இதில் ஒரே ஒரு குறைனா அந்த டேங்க் பேக் ஒன்று மட்டும் போடணும். வாங்க காம்ப்ளிமெண்ட் அதை நாங்களே போட்டு கொடுத்துறோம். வண்டியோட என்ன சொல்லுதுன்னு கேட்டோம்னா அவுட்லுக் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. காட்டுச்சு பக்கத்தில் காட்டுங்க. சூப்பராக இருக்கு வண்டி. டயர் கண்டிஷன் எல்லாத்தையும் பாருங்க. இவர் 550 கிலோமீட்டர் ஓடனா என்னத்த சொல்ல, அப்படியே தெளிவாக தானே இருக்கும். சின்ன கிராசஸ் கூட இல்லை வண்டியில். அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி. தெளிவாக நீட்டாக வச்சிருக்காரு கஸ்டமரு. 2 மாதத்தில் ஏதாவது சின்ன ஸ்க்ராட்சாவது இருக்கும் பார்த்தோன்னா அது கூட கிடையாது. பாடியில் அவ்வளோ நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்காரு கஸ்டமர். மீட்டரில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமே 550 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. 549.2 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சூப்பராக இருக்கு வண்டி. நீங்களே பாருங்க. இந்த வண்டி இருக்க இடம் பார்த்தீங்களாக்கும் நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பராக கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்த் பிளாக்லேயே ஓல்டு யூசி இன்ஜின் இருக்குது. கிளாசிக்கில் பார்த்தீங்களா குரோம் ரெட் கலர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்களாக்கும் ஹண்டர் 350 இந்த மாதிரி நிறையா வண்டி இருக்குது. வாங்க என்ன வண்டி வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.